ಓಂ ಪಡಿಂಗ ಪ್ರಭು ಯಾರ ಓದಿ 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 ಓದಿ. ಅನಂತರ ಉಜ್ವಲವಾದ ಬೆಳಕು ಎಲ್ಲ ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಹರಡಿತು. ಅದೆಷ್ಟು ಭೀಷಣವಾಗಿತ್ತೆಂದರೆ ಅರ್ಜುನನು ತನ್ನ ಪ್ರಾಣವೇ ಅಪಾಯದಲ್ಲಿದೆ ಎಂದು ಭಾವಿಸಿದನು. ಹೀಗಾಗಿ ಅವನು ಭಗವಾನ್ ಶ್ರೀಕೃಷ್ಣನನ್ನು ಉದ್ದೇಶಿಸಿ ನುಡಿದನು. ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯಾ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೇ ಸ್ವಯಂ ರೂಪ ಕದಾ ಮಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ. ವಾಂಛಾಕಲ್ಪತರುಭ್ಯಶ್ಚ ಕೃಪಾ ಸಿಂಧುಭ್ಯ ಏವ ಚ ಪತಿತಾನಾಂ ಪಾವನೇಭ್ಯೋ ವೈಷ್ಣವೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ ರಾಮ ராம ஹரே ஹரே. ஸோ இந்த அத்தியாயம் வந்து துரோணரோட பையனான துரோணாச்சாரியோட பையனான அஸ்வத்தாமா வந்து அவர் எப்படி திரௌபதியோட அஞ்சு பசங்களையும் வந்து எப்படி கொன்னார், அது கொன்னதுனால அவருக்கு அதோட ரிசல்ட்ஸ், அதோட விளைவு என்னாச்சு அவங்களுக்கு, இது எப்படி வந்து நம்ம பார்க்கணும், இது நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இது வந்து இதுக்கு இது என்ன உறவு இருக்குன்றது வந்து நம்ம வந்து பார்த்து அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கணுன்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அர்ஜுனருக்கு வந்து அஸ்வத்தாமா நம்ம கடந்த ஒரு இதில் வகுப்பில் பார்த்தோம், துரியோதனர் வந்து பீமனால் அடிப்பட்ட பிறகு அவனுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமா வந்து விருப்பப்படுவான். அஸ்வத்தாமா விருப்பப்பட்ட பிறகு திரௌபதி குழந்தைகள் வந்து படுத்துட்டு இருக்கும்போது அது அவங்களோட சிரஸை வந்து கண்டனம் பண்ணி அது வந்து பரிசாக கொடுக்குறான் துரியோதனருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். அப்போ துரியோதனர் வந்து இந்த தலையை பிடிச்சி பார்த்தாரு, அது பீமனோட தலை இல்லைன்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு கடூரமான ஒரு செயலை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி துரியோதனர் சொல்கிறாரு. இப்படியா வந்து ஒரு குருவுக்கு வந்து சீடர் வந்து பரிசாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி துரியோதனர் வந்து வருத்தப்படுறாரு. அவருக்கு என்ன துரியோதனர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, பாண்டவர்களை வதம் பண்ணி அதை பார்த்து பண்ணணுன்ற ஒரு விருப்பத்தில் அவர் இருந்தார். ஆனால் கால் மடிச்சுக்கோமா. ஸோ அப்போது அதை வந்து அஸ்வத்தாமா என்ன நினச்சார் அப்படின்னா, இவங்களை வந்து வதம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா துரியோதனர் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஒரு குரு வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்றது வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு உண்மையான குரு, ஆனால் துரியோதனர் மாதிரிய குரு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறதில்ல. ஒரு உண்மையான குரு யாரை நம்ம குருவாக எடுத்துக்கலாம்? உண்மையான குரு யார் நம்மளுக்கு? இப்போ ரீசெண்டாக நம்ம பிரபுபாதரை எடுத்துக்கலாம், நம்ம குரு மகாராஜ் எடுத்துக்கலாம், பிரபுபாதோட சீடர்களை எடுத்துக்கலாம், பிரபுபாதோட ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த கோஸ்வாமி இவங்களாம் என்னென்ன சொன்னாங்க அதை நம்ம வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறோமா இல்லையா? இப்போ சொல்கிறாங்க, ஒரு சீடர் வந்து வாக்தானம் எடுக்கும்போது 16 மாலை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளில் எப்படியோ அதை வந்து நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நம்ம, அதாவது கட்டாயமாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி 4 நிஷேதங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி குரு அதை கொடுத்த அந்த கட்டளைகளை வந்து நம்ம சரியாக கடைப்பிடிக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரபாவம் நம்ம மேலே அது தாக்கும், நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு தாக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ குருவோட கட்டளைகளை வந்து நம்ம சரியாக வந்து
கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பக்தி மேலே வந்து நம்மளுக்கு சரியான ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினச்சிக்கலாம். அக்கறை இல்லை தீவிரமாக நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் விருப்பத்தை நம்ம வந்து வளர்த்துக்கல அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். அதனால் ஒரு வைஷ்ணவருக்கோ, ஒரு பக்தருக்கோ, ஒரு குருக்கோ நம்ம எப்போ வாக்கு கொடுக்குறோமோ, அந்த வாக்கை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சொல்கிறவங்க சொல்லிடுவாங்க, வாங்குறவங்க வாக்கை வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் கஷ்டம் வீட்டில் எத்தனை எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, வீட்டில் எத்தனையோ வேலை இருக்கும், வீட்டில் எத்தனையோ எமர்ஜென்சி கேசஸ் எல்லாம் இருக்கும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற இது இருக்கும், இல்லை வயசானவங்க இருப்பாங்க, இல்லை குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும், இல்லை குழந்தைங்களை அழைச்சின்னு வரணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இதை வந்து யாருமே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறதில்ல பக்தர்கள். ஏன்னா பக்தர்கள் பாவம் தெரியாது. வைஷ்ணவர்கள்லாம் இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு வீட்டில் யாருக்குமே தெரியாது பாவம். அவங்களுக்கு என்ன தெரியும், வந்தால் அவங்கள வந்து நாங்கள் சொல்கிறது செய்யணும், அந்த மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்களே தவிர அப்படி இல்லை. வைஷ்ணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிறப்பெடுத்து தாய் தந்தையை பார்த்துருப்பாங்க, அக்கா தங்கச்சியை பார்த்துருப்பாங்க, அண்ணன் தம்பிக்கிட்ட பார்த்துருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருந்தால் சமுதாயத்துக்கு வந்து நான் சாதகமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வெளி உலகத்துக்கு வந்து அந்த உலகத்துக்கே வந்து நான் சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிரபுபாதர் வந்து வெளியே வந்தார். தவிர குடும்பத்திலே இருந்தால் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்க எப்படியாவது இது போயிட்டுருக்கலாம், வைகுண்டத்துக்கு போயிருக்கலாம். அப்போ ஆனால் அந்த மாதிரி ஒரு சுயநிலையமான ஒரு செயல் அவங்க வந்து பணியாட்டல. பிரபுபாதர் ஆகட்டும், அவங்களோட ஆச்சாரியாஸ் ஆகட்டும், நம்மளோட குரு பரம்பரை யாராக இருந்தாலும் என்ன பண்ணாங்க, சமுதாயத்துக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளராக இருக்கணும், ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த வந்த கட்டுண்ட ஆத்மாக்களை எப்படியாவது பகவானோட ராஜ்யத்துக்கு வந்து அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு எதுக்கு இது. இன்னொன்று என்னென்னா, இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சீக்ரெட் என்னென்னா, நம்ம மைண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு வீட்டில் வந்து இந்த வேலைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி யாருமே வந்து முக்கியமானது இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருக்குமே எல்லா வேலையும் முக்கியமாக இருக்குது. ஏன்னா அங்கே பகவான் இருக்கிற இடம் வந்து கோயில், அது வந்து வீடு கிடையாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க தெலுங்கில் வந்து தேவா ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பகவானோட வீடு அப்படின்னு சொல்லி. இங்கே பகவான் இருக்கார் அப்படின்னா இது வந்து வீடு கிடையாது, இது வந்து கோயில். இது ஏன்னா பகவான் வசிக்கிற ஒரு இடத்த வந்து அது வந்து கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும், குடும்பத்தையும் நம்ம பார்க்கணும். ஆனால் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரமாவது நம்ம வந்து பகவானுக்காக வந்து சமயத்தை வந்து ஈடுபடுகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம். திட்டம் போட்டு எப்படி நம்ம வந்து ஒரு பொருளை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், திட்டம் போட்டு மனசுலேயே நிறைய யோசனைகள் பண்ணி அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி எப்படியாவது அடையிறதுக்கு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இது ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சரளமாக நடந்துடும். நம்ம நினைக்கிறோம் இதனால் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக முடியும். அது நம்ம மைண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், முதல்ல வந்து ஆன்மீகமான ஒரு இது காலையில் அட்லீஸ்ட் முடியலன்னா கூட ஒரு 10 மணி மேலேயோ 16 மணி மேலேயோ நம்ம வந்து முடிச்சிடணும். அந்த ஆன்மீகமான கடமைகள் ஆக்சுவலாக காலையிலே முடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆச்சாரியாஸ் வந்து. காலையில் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். அந்த விஷயம் செய்யும்போது கீர்த்தன் போடுறதோ இல்லை ஒரு என்ன பண்ணுறது, நம்ம பாடல் பாடிக்கிட்டு பகவான நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வேறு விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தது வந்து குரு சிஷ்யரோட அந்த இது நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு சீடரை வந்து குரு வந்து உண்மையாக சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா குரு கொடுத்த கட்டளைகள் தான். அந்த கட்டளைகளை வந்து சரியாக அவர் வந்து கடைப்பிடிச்சாலே போதும், குரு வந்து சந்தோஷமாயிடுவார். அந்த ஆன்மீகமான செயல்கள் வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுட்டா பௌதிகமான விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் நம்ம மைண்டில். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இது இருந்தால் அதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். எந்த விதமான பௌதிகமான ஒரு செயல்களை வந்து சரளமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, அதை வந்து காயை நவுத்தணும் அப்படின்னா ஆன்மீகத்தோட முதல்ல அந்த கடமைகள் வந்து நம்ம கரெக்டாக முடிச்சுட்டா இது ஈஸியாக நம்மளுக்கு. ஏன்னா மைண்டு ஃப்ரீ ஆகிடும். இந்த மைண்டு கண்ட்ரோல் அந்த மைண்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும். மைண்டு கண்ட்ரோல் பண்ண உடனே அது ஈஸியாக நம்ம பண்ணிகிட்டே போயிடலாம்.
நிறைய விஷயங்கள் நம்மளே பார்த்துருக்கோம். நம்ம ப்ரோக்ராம் சொல்லும்போது இது பண்ண முடியாது, மாதாஜி அது பண்ண ப்ரோக்ராம் நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் அது தானாக நடந்துகிட்டே போயிடுது. அது 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 வந்து நம்ம அதுக்கு வந்து சரி, அதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து என்டிவர்ஸ் பண்ண அவசியம் இல்லை, அதுக்கு முயற்சி பண்ண அவசியம் இல்லை. அதான் நம்ம பார்த்தது லாஸ்ட்டு கடந்த அஸ்வத்தாமா. இங்கே அஸ்வத்தாமனை வச்சு பாகவதம் வந்து நம்மளுக்கு நிறைய பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்குது. தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன பண்ணார் துரோணாச்சாரியர் வந்து அஸ்வத்தாமரோட அந்த பையனோட அந்த பற்றுனால இந்த பிரம்மஹஸ்தத்தை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அது வந்து எப்படின்னா துரோணாச்சாரியருக்கு வந்து விருப்பமே இல்லை ஏன்னா அஸ்வத்தாமா வந்து அது அடையிற தகுதி அவருக்கு இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணார், வலுக்கட்டாயமாக அவங்க அப்பா கிட்ட அதை வந்து அந்த பிரம்மஹஸ்தத்தை வந்து எப்படி வந்து பிரயோகம் பண்ணுறது அதெல்லாம் அந்த வகுப்பை வந்து எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இது வந்து நீ வந்து எந்த காரணத்தை கொண்டு என்றைக்குமே வந்து இது உபயோகப்படுத்தக்கூடாது, அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் தெர் இஸ் அன் எமர்ஜென்சி. ஏதாவது வந்து என்ன முக்கியமான ஒரு செயல் அப்போ மட்டும்தான், அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும்தான் நீ வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியர் சொல்லி தான் அவர் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் பையன் இவர் ரொம்ப வலுக்கட்டாயமாக என்னை இது பண்ணுறான், ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த பிரம்மாஸ்திரத்தை அந்த எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றது இவருக்கு சொல்லி கொடுத்தாரு அஸ்வத்தாமாவுக்கு. அஸ்வத்தாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இது வச்சுக்கிட்டு, அஸ்வத்தாமா வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன் தான், நல்ல எல்லா அறிவும் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லைன்னா கேரக்டர் இல்லை, நல்ல குணாதிசயங்கள் அவர்கிட்ட இல்லை. அந்த குணாதிசயங்கள் இல்லாதனால அவர் பண்ணுற எல்லா செயலுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது, சுயநிலத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்க எல்லாத்துமே. அதனால தான் அவரை வந்து பிராமணராக சொல்லி கூப்பிடல, பிராமண பந்து அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இங்கே இந்த அத்தியாயத்தில் இப்போ தான் கிருஷ்ணர் வந்து தோன்றாரு. இந்த அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, மாடர்ன் வேர்ல்டு சினிமாஸ்லேயோ தியேட்டர்ஸ்லையோ எப்படி வந்து ஹீரோ வருவார் அப்படின்னா ஒரு பெரிய குதிரையில் வந்து கையில் கன்று பிடிச்சிக்கிட்டு ஹேட் போட்டுக்கிட்டு அவர் வந்த உடனே அப்படியே எல்லாருமே அவருக்கு இந்த உதிரி பூவெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்க மேலே பூ வீசுறது அவர் மேலே. நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லை தெரியாது, பாலாஜி தேட்டரில் பழைய தேட்டரில் காயின்ஸ் எல்லாம் வச்சு காயின்ஸ் எல்லாம் வீசுகிறாங்க அவங்க மேலே. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, அந்த காலத்தில் பிரபுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்தால் காயின்ஸ் வச்சுருப்பாங்க, ₹1 காயின், ₹2 காயின், 50 பைசா, 4 அந்த காயின்லாம் அப்படியே வீசுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஒரு பகவான் முழுமுத கடவுள் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கர் எப்படி வருவார் அப்படின்னா ஒரு சேவகனாக வராரு, ஒரு தூய பக்தருக்கு சேவகராக வராரு. இதுலேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் பகவானோட அந்த தூயமான ஒரு அந்த பணிவுன்ற அந்த குணம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் வந்து நம்ம அது அந்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பாகவதம் இங்கே சொல்லுது. ஒரு அர்ஜுனருக்கு வந்து டிரைவராக வராரு, ஒரு கார் டிரைவருக்கு ஒரு முதலாளி உட்காந்தா கார் டிரைவர் எப்படி அவரை அழிச்சின்னு போகிறாரோ அந்த மாதிரி ஒரு தூய பக்தருக்கு வந்து டிரைவராக தான் வந்து இங்கே தோன்றாரு இவர் பகவான் கிருஷ்ணர். இதை தான் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இதில். ஏன்னா எந்த சேவைக்கும் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஆன்மீக சேவையில் பிரபு இந்த சேவை என்னால் முடியாது, பிரபு மாதாஜி இந்த சேவை என்னால் முடியாது, இதுதான் நான் பண்ணுவேன், அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது இவர் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பு. அவர் சொல்கிறது தான் நம்ம குரு சொல்ல வேண்டியதாக இருக்குது, மற்றதெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. பிரபுபாதர் பீரியடில் கூட பிரபுபாதர் காலகட்டத்தில் சீடர்கள்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணும் சில பிரபுபாத் சில குருதேவ் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி குரு மகாராஜ் கிட்ட அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குரு மகாராஜ் நம்ம சீடர் ஒருத்தர் இருக்கார், குரு மகாராஜ் சீடர், ரொம்ப சீனியர் டிவோட்டி அவருக்கு குரு மகாராஜ் கூப்பிட்டு நீங்கள் போய் சைனாவில் பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காரு. எங்கே? சைனாவில். நம்ம இங்கே யாராவது சொன்னால் நம்ம போவோமா சைனாக்கு? பக்கத்தில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால் கூட நம்ம போக மாட்டோம், பங்களாதேஷ் கூட நம்ம போக மாட்டோம், சைனாவுக்கு போக சொல்கிறாங்க. அவர் உடனே அதை தீவிரமாக எடுத்துக்கிட்டு சைனாவில் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சைனாவில் போய் பிரச்சாரம் ஆரம்பிச்சு நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு அவருக்கு. நான் குரு மகாராஜ் சொல்லி அனுப்பிச்சாங்க. இதே மாதிரி தான் பிரபுபாதர் காலகட்டத்தில் பிரபுபாதர் வந்து தமிழ் கிருஷ்ண மகாராஜ் அனுப்பிச்சார், நீ சைனாவில் போய் பிரச்சாரம் பண்ணும். ஆனால் பிரபுபாதருக்கு நல்லா தெரியும் சைனாவில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுல 4 நியமங்களை வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிக்க முடியாதுன்றது நல்லா தெரியும். இருந்தாலும் பிரபுபாதர் என்ன பண்ணார், நீ போய் அங்கே பிரச்சாரம் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நீ ஏதாவது வீழ்ச்சி விழுந்துட்டா அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அங்கே போய் அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தமிழ் கிருஷ்ண மகாராஜ் பிரச்சாரம் பண்ணார். நல்லா வேகமாக பரவலாக வந்து ஹரிநாமத்தை கொடுத்தாங்க.
கடைசியில் என்னாச்சு, ஒரே ஒரு மாதாஜியோட அந்த தொடர்புனால வீச்சு விழுந்துட்டார். அதுக்கப்புறமும் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து திரும்பி வந்துட்டாங்க. பிரபுபாதர் அவனை வந்து மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டார். அவர் வந்து அந்த கிருஷ்ண உணர்வில் என்னென்ன பண்ணணும், எந்த ஜாக்கிரதை எடுத்துக்கணுன்றதெல்லாம் பார்த்துட்டு பிரபுபாதர் வந்து அவங்களுக்கு வந்து சரியான அந்த வகுப்பை கொடுத்து அந்த கட்டளைகளை கொடுத்து அவரை கடைப்பிடிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணகான்ஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்படி அந்த என்ன சொல்கிறது, ஒரு பகவான் எப்படி வரேன்னா ஒரு ஹீரோவாக வரல, ஒரு சேவகனாக வந்தார். இதை சொல்கிறதுக்காக தான், இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்காக தான் நான் வரேன். ஆனால் மாடர்ன் வேர்ல்டில் இந்த நவீன காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாருமே நம்ம நிறைய சினிமா நான் பார்த்துருக்கோம். ஹீரோ வந்து பெரிய காஸ்ட்லியஸ்ட் காரில் இப்படி டோர் ஓப்பன் பண்ணுவார். இந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி, அந்த பக்கம் ஒரு செக்யூரிட்டி, ஒரு கன் வச்சு வச்சுருப்பார், பிளாக் கமாண்டர்ஸ் மாதிரி. அவர் இறங்கின உடனே அவர் இப்படி தலையை பார்த்தா ஊன்னு கத்துவார். இப்படி நம்ம பார்க்கலாம், எலெக்ஷன் டைமில் நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க பின்னாடி ஓடுறது, பக்கத்தில் ஓடுறது, இந்த சைடில் ஓடுறது. ஆனால் பகவான் அப்படி வரல. பகவான் எதுக்காக எப்படி வர்றாருன்னா, ஒரு சேவகனாக வந்து அர்ஜுனர் என்ன சொன்னாரோ, எங்கே சொல்கிறாரோ, எதை சொல்கிறாரோ அதை வந்து என்ன பண்ணார், அந்த அவர் சொல்கிற ஒரு வழியில் கொண்டு போனார் ரதத்தை. அவர் சொல்கிற இடத்துல கொண்டு போனார். அவர் என்ன சொன்னாரோ அது கேட்டார். ஏன்னா அர்ஜுனர் தூய பக்தர் ஆனது இருக்கிறதுனால தான். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா, பகவானே வந்து பணிவான ஒரு செயல் வந்து பணியாற்றிருக்காரு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் எந்த விதமான ஆடம்பரமோ சொகசான வாழ்க்கையோ அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து என்றைக்குமே முயற்சி பண்ணவே கூடாது. என்றைக்குமே வந்து சொகசான வாழ்க்கை வந்து அது சொகசாகவே இருக்காது. பூ எப்படி வாடி போயிடுமோ அது கூட வாடி போயிடும் ஒரு நாள், ஒரு நல்ல நாள். யாருமே வந்து அழகாக இருக்க மாட்டாங்க, நிரந்தரமாக அழகாக இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஸ்ரீதேவி தான். ஸ்ரீதேவி மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு புகழ்ந்து பாடிட்டாங்க அவளை. அப்புறமா என்னாச்சு, மூஞ்சியே தெரியாமல் ஒரு அளவுக்கு அசிங்கமாக இருந்தது அவங்க உடலை விடும்போது. அவளோட வாழ்க்கை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கடோரமான உடலை விட்டாங்க அவங்க அந்த சமயத்தில். வேர்ல்டே ஃபேமஸ் அவர். அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, கடைசியில் மூஞ்சி கூட அடையாளம் தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ இங்கே எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, அந்த கிருஷ்ணர் இப்போ தான் இந்த ஸ்லோக்கில் தான் தோன்றார். இந்த அத்தியாயத்தில் வந்து இப்போ வந்து வராரு. ஸோ இங்கே அஸ்வத்தாமரோட அந்த அவரோட பிராமணராக அவர் பிராமண பந்துவான்னு சொல்லி அடுத்த ஸ்லோக்காக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அஸ்வத்தாமா வந்து பிராமண பந்து தான், பிராமணர் கிடையாது. ஆனால் இங்கே பாகவதமில் ஆச்சாரியாஸ் என்ன பண்ணுறாங்க, வேதவியாசர் மாதிரி ஒரு உயர்ந்தமான ஒரு பக்தர்கள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல், அது வந்து தப்பான ஒரு கருத்தை அதுக்கு வந்து பயன்படுத்திக்காமல் ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஏர்போர்ட்டை நம்ம போகிறோம், ஏர்போர்ட்டில் பார்த்தா தோஸ் ஹூ ஆர் ஸ்மோக்கிங் ஆர் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போர்டு போட்டிருப்பாங்களா? ரயில்வே ஸ்டேஷனில், பஸ்ஸில் எங்கேயாவது என்ன பண்ணிருக்காங்க, ப்ளீஸ் டூ நாட் ஸ்மோக், தோஸ் ஹூ டோன்ட் ஸ்மோக் தே ஆர் ஜென்டில்மென். யார் வந்து புகை பிடிக்காமல் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன பண்ணுறாங்க, பாலிஷாக எழுதுவாங்க. அது வந்து இப்போ ஏதோ ஒரு நீங்கள் தப்பான கருத்து செய்கிறீங்க, இப்படி தான் பண்ணுறதா மாதாஜி, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது மாதாஜி, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓ ஆமாம், இது அந்த கருத்துலேயே வந்து நிறைய பணிவான ஒரு குணத்தை நம்ம பார்க்கலாம். அதான் இங்கே அஸ்வத்தாமரை வந்து எப்படி அழிக்கிறாரு அப்படின்னா, பிராமண பந்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீ வந்து பிராமணர் இல்லை, உனக்கு வந்து நீ நீ பிறப்பு எடுத்திருக்க, ஆனால் நீ வந்து பிராமணர் இல்லை அப்படின்னு சொல்ல, உன்ன பிராமணருக்கு ஒரு பந்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது நீ வந்து துரோணாச்சாரி வந்து பிராமணர் குலத்தில் இருந்தவர் தான், இவரும் வந்து பிராமணர் தான். ஆனால் நீ பிராமணரோட குழந்தையா இருக்கலாம், ஆனால் உனக்கு அந்த குணம் இல்லை. பிராமணருக்கு எந்த குணம் இருக்கோ அந்த குணம் உனக்கு இல்லாதனால நீயே வந்து பிராமணர் பந்து. அப்போ வந்து அவரை வந்து கண்டம் பண்ணல, அவரை வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு எதிர்த்தா அவர் வந்து இங்கே பேசலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ பிராமணருக்கு பந்து அப்படின்னு சொல்கிறார். நீ பிராமணர் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற தகுதி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறது, விருத்தமாக அவரை பேசலை. அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அதனால் ஒரு பிராமணருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, தான் வந்து கஷ்டத்தில் ஆளானா கூட பரவாயில்ல, மற்றவங்களை வந்து கஷ்டத்தில் ஆளாக்கக்கூடாதுன்றது தான் பிராமணனோட முக்கியமான ஒரு கொள்கை. அவரோட கொள்கையே அதனால தான். இப்போ எனக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தினால நான் போராடிட்டு இருக்கேன், என்னால் தாங்க முடியல அந்த கஷ்டம். நான் என்ன பண்ணுறேன், நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படணுமா, மற்றவங்களுக்கு கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்குறது.
மற்றவங்களையும் கஷ்டத்தை கொடுத்து அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து இவன் வா சந்தோஷப்படுறது. பார்த்தியா நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறது, இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி வீடின்ற ஒரு நோய் வந்தது. அதாவது செக்ஷுவல் டிசீஸ். அது தன்னோட மனைவிக்கிட்டேயே பாலுறவு பண்ணுறதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட அக்கிரம சம்மந்தமாக வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நோய் வரும். அந்த நோய் ஒருத்தருக்கு வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சினிமா தியேட்டரில் போய் அந்த இன்ஜெக்ஷனை வந்து எல்லா சீட்லையும் வச்சிடுறாரு. அந்த மருந்து எல்லா சீட்லையும் வச்சுட்டு எனக்கு வந்திருக்கு அதனால் எல்லாருக்குமே வரணும்னு சொல்லி எப்படி இருக்கு பாருங்க அவங்களோட மனோபாவம். இது உண்மையாக நடந்திருக்குது. சினிமா தியேட்டர் எல்லா சீட்லையும் அந்த இன்ஜெக்ஷன் வச்சுட்டு அவங்க அது மேலே உட்காந்து எல்லாருக்குமே வந்துடுச்சு. இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க. இப்படியெல்லாம் மக்கள் வந்து பொறாமப்படுறாங்க. தனக்கு மட்டும்தான் வரக்கூடாது, எல்லாருக்குமே வரணும். இப்போ கொரோனாவில் அப்படி தான் நிறைய பேர் இருக்கா. ஏன்னா இவனுக்கெல்லாம் வந்துடுச்சு, இவனுக்கு ஆகணும் இப்படி தான் ஆகணும். இப்போ இந்த கொரோனா காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, சைனாக்காரன் வந்து உலகத்தில் எல்லாருமே அழியணும், அதனால் என்ன பண்ணோம், அவன் வந்து இந்த நோயை வந்து உருவாக்கினான். இந்த கிருமியை உருவாக்கி உலகத்துக்கு எல்லாமே பரவுற மாதிரி பண்ணான். அப்போ இதுலேயே அவனுக்கு அந்த அசுர குணத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அசுரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடனே அவன் வந்து தன்னோட சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கணும். தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக மற்றவங்களோட வாழ்க்கையில் அவன் வந்து வெளியாடுவான். அதான் அசுரா அப்படின்னு சொல்கிறது. உடனே பார்த்த உடனே அவன் அனுபவிச்சிடணும். எதை பார்த்தாலும் அனுபவிச்சிடணும். ஒரு பெண்ணை பார்த்தா அனுபவிச்சிடணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்தா அனுபவிச்சிடணும். மற்றவங்க யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுதான் அவனோட குணம். அதுதான் அஸ்வத்தாமனுக்கு இருக்கிற குணத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. ಅದೇ ಗುಣ ಇಲ್ಲ, ಅವನು ಬ್ರಾಹ್ಮಣನೇ. ಬ್ರಾಹ್ಮಣ, ದ್ರೋಣಾಚಾರ್ಯ ಬ್ರಾಹ್ಮಣ, ಅಶ್ವತ್ಥಾಮನು ಬ್ರಾಹ್ಮಣ. ಆ ಬುದ್ಧಿ, ಬ್ರಾಹ್ಮಣನಿಗಿರೋ ಬುದ್ಧಿ ಏನು, 9 ಗುಣ ಇರಬೇಕು. 9 ಗುಣಗಳಿಂದ ಅವ ಬ್ರಾಹ್ಮಣ. ಸಮೋ ದಮೋ ತಪಸ್ಸೌಚಂ ಶಾಂತಿ ಅರ್ಜವಮೇವಚ ಜ್ಞಾನ ವಿಜ್ಞಾನ ಮಾಸ್ತಿಕಂ பிரம்ம கர்ம ஸ்வபாவா அப்படின்றாங்க. 9 குணங்கள். அதாவது ரொம்ப கருணையாக உள்ள ரொம்ப கருணை இருக்கணும் அவனுக்கு, மற்றவங்க மேலே தயாதாட்சியம் இருக்கணும், எப்பவும் தர்மிஷ்டனாக இருக்கணும், எப்பவும் வந்து ஏன்னா நாளைக்காக அவன் எதுவும் சம்பாதிக்கக்கூடாது. இன்றைக்கி எது சம்பாதிச்சானோ அதை வந்து அதில் வந்து பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிடணும். அப்புறம் வந்து சாந்தியாக இருக்கணும். மற்றவங்க மேலே அவன் வந்து இப்போ என்றைக்குமே வந்து வேத சாஸ்திரங்களை வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிக்ஷனை கொடுக்கணும். அவன் அந்த வகுப்பை கொடுத்து அவங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும், அவங்கள பக்தராக்கணும். இன்னொன்று என்னென்னா, டாக்டர் பையன் டாக்டர் ஆக மாட்டான். டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த தகுதியை வந்து அவனை அடையணும். அவன் அடைஞ்சாதான் அவன் வந்து டாக்டர் ஆக முடியும். வக்கீல் பையனை வந்து வக்கீல் பையன் தான் சொல்லுவாங்க, வக்கீல்னு சொல்ல மாட்டாங்க. டாக்டர் பையனை வந்து டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க, டாக்டர் பையன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் டாக்டர், அந்த எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் இல்லை அவனுக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி சரியாக போச்சு. ஆனால் அவனுக்கு அந்த தகுதி இருக்கா, அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா. அவன் கிருப்பண்ணாவாக இருக்கான். கிருப்பண்ணா, இந்த வேர்டு எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கிருப்பண்ணா எங்கே கேட்டிருக்கீங்க? பகவத்கீதையில் இருக்குது கிருப்பண்ணா. பிராமணா கிருப்பண்ணா ஆப்போசிட் வேர்ட்ஸு. கிருப்பண்ணானா ரொம்ப துச்சமானவன். பௌதிக உலகத்தில் பௌதிக பொருள்கள் வந்து அடைகிறவன் தான் அது கிருப்பண்ணா. ஆனால் பிராமணா வந்து என்றைக்குமே வந்து பௌதிக பொருள்களுக்கு ஆசைப்படவே மாட்டான். ஸோ அதனால் அந்த ஒரு இது வந்து இவனுக்கு இல்லை, அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், அர்ஜுனர் வந்து சபதம் எடுக்கிறாரு திரௌபதிக்கிட்ட. அதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். என்ன சபதம் எடுக்கிறாருன்னா, யார் இந்த குழந்தைங்களை அந்த வதம் பண்ணான அந்த அஸ்வத்தாமையை வந்து நான் சும்மா விட மாட்டேன், அவனை எப்படியாவது அந்த தலையை எடுத்து அவன் தலையை மேலே, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நான் அந்த சபதம், அவன் தலையை மேலே நின்னே உனக்கு வந்து குளிப்பாட்டுறேன் அப்படி சொல்லி சபதம் எடுக்கிறான். அப்போது ரதத்தில் உட்கார்ந்த பிறகு கிருஷ்ணர் உட்கார்றாரு. அப்போ அதான் கிருஷ்ணர் வராரு, சீனில் வராரு, ஃபஸ்ட் டைம் வராரு, ஹீரோ வராரு. நம்ம ரியல் ஹீரோ அவர் தான். நம்ம ரியல் ஹீரோ இப்போ சமுதாயத்தில் இருக்காங்களா, அவங்க உண்மையான ஹீரோ கிடையாது. நம்ம உண்மையான ஹீரோ இப்போ வராங்க. எப்படி வராங்க? டிரைவராக வராங்க. ரதத்தை ஓட்டிக்கிட்டு அர்ஜுனர் பின்னாடி உட்காராரு, கிருஷ்ணர் முன்னாடி உட்காராரு. அவரை துரத்துக்கிட்டு போகிறாரு. யாரை துரத்துக்கிட்டு போகிறாரு? அஸ்வத்தாமையை துரத்துட்டு போகிறாரு. எதுக்காக அஸ்வத்தாமை துரத்துட்டு போகிறாரு? திரௌபதியோட குழந்தைங்களை வதம் பண்ணிட்டார்ல, அதனால துரத்துக்கிட்டு போகிறாரு. அவனை எப்படியாவது வதம் பண்ணுறான்னு சொல்லி துரத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இவனுக்கு அஸ்வத்தாமத்துக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன பயம் வந்துச்சுன்னா, அர்ஜுனர் என்னை துரத்துட்டு இருக்காரு, எப்படியாவது என்னை வதம் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் வந்துடுச்சு. அந்த பயத்தில் என்ன பண்ணுறான் அவன், இதுதான் நல்ல சரியான சமயம்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த பிரம்மாஸ்திரத்தை, அதான் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ நம்ம அணு ஆயுதம், அந்த அணு ஆயுதத்தை வந்து
பிரயோகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான், பிரயோகம் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுறான். அப்போ தான் போய் அவன் அந்த அது 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 வந்து பிரயோகம் பண்ணுறதுக்கு முதல்ல அவன் நம்ம என்ன செய்யணும், ஜலத்தில் வந்து நம்ம தண்ணியை வந்து தொட்டிக்கிட்டு நம்ம சுத்தமாக்கணும். ஆச்சமனம் பண்ணுறோம் இல்லை, அந்த மாதிரி சுத்தமாக்கிட்டு அதுக்கு அந்த மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சேண்ட் பண்ணால் அந்த நியூக்ளியர் வெப்பன் என்ன ஆகும் தெரியுமா, அந்த பிரம்மாஸ்தம், அது பேர் பிரம்மாஸ்தம் வந்து பிரயோகம் பண்ணால் உலகம் எல்லாமே அழிஞ்சிடும், உலகம் எல்லாமே அழிஞ்சிடும். அதனால அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அஸ்வத்தாமத்துக்கு இருக்குது. எனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமயத்தில் மற்றவங்களை எல்லாருமே வந்து யாருமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இதுதான் அசுர குவாலிட்டி. இங்கே நான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட்டு, அந்த அசுர குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அந்த அசுர குணங்களை வந்து நம்ம எப்பவும் வளர்த்துக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். அங்கே அதான் இது சொல்ல வரேன் இங்கே வேதவியாசருக்கு. அந்த அசுர குணமே நம்ம கிட்ட, அசுர குணம் என்னென்னா யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, தனக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டா தான் பாதுகாப்பாக இருக்கணும். மற்றவங்க என்ன யாரானாலும் பரவாயில்ல, எது என்னானாலும் பரவாயில்ல. இப்போ போர் நடந்துட்டு இருக்குது, அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அவன் வந்து நியூக்ளியர் வெப்பனை எடுத்துக்கக்கூடாது, நியூக்ளியர் வெப்பனை வந்து அவன் தயாரிக்கக்கூடாது ஈரான்காரன். அதனால் என்ன பண்ணுறான், உலகமே அழிஞ்சால் கூட பரவாயில்ல, உலகத்துக்கு எந்த பொருள் போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் இது போர் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே அஸ்வத்தாமா அதே தான் அஸ்வத்தாமா என்ன மென்டாலிட்டி அப்படின்னா, அவருக்கு தனக்கு வந்து இப்போ என்ன இருக்குது, அர்ஜுனர் என்ன பண்ண போகிறாரு, அவரை வதம் பண்ண போகிறாரு. அதனால அதுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்காக இவன் நியூக்ளியர் வெப்பன் அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணிட்டா உலகம் எல்லாமே அழிஞ்சிடும். அதனால இவன் என்ன பண்ணுறான், அது ஏன் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து இது பிரயோகம் பண்ணுறான் அப்படின்னா, அது பிரயோகம் பண்ணி விட்டுட்டா என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் அர்ஜுனரோட திசையை வந்து மாறிடுது. ஏன்னா உலகம் எல்லாமே அழியும் போது என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் அர்ஜுனர், அதை பாதுகாப்பு பண்ணுறதுனால பாதுகாப்பு பண்ணுறதுக்கு போயிடுவாங்க இல்லையா, அவங்களோட என்கேஜ்மெண்ட் அங்கே போயிடும், அவங்களோட பணி அங்கே போயிடும், அங்கே பணியாற்றுறதுக்கு போயிடுவாங்க. இவன் என்ன பண்ணலாம், தப்பிச்சுட்டு ஓடிடலாம். இதுதான் அவனோட பிளான், இதுதான் அவனோட திட்டம். அவங்க 2 பேர் அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து யாருக்குமே அது படாமல் பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்ன ஆகிடுவாங்க, அந்த வேலையில் வந்து அவங்க ஃபுல்லாக என்கேஜ் ஆகிடுவாங்க. இப்போ அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணலாம், தப்பிச்சுட்டு ஓடி போயிடலாம் சொல்லி இவனோட பிளான். ஸோ இந்த மாதிரி ஒரு அசுர குணங்கள் யாருக்கு இருக்கோ, அது எதுக்காக வருதுன்னா ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிறதுனால தான் அது வருது. அந்த ரஜோகுணம் தமோகுணம் மென்டாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால தான் குணங்களை வந்து நம்ம சரியாக சத்துவகுணத்தில் நம்ம வந்து மேம்படுத்தணும். அப்படின்னா நம்மளோட ஸ்ரவணம் கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பக்தர்கள் ஒருத்தர் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய பேசணும், பகவானை பற்றி பேசணும், பக்தர்களை பற்றி எதுவுமே விமர்சனம் பண்ணாமல் நிறைய இந்த என்ன சொல்கிறது ஸ்ரவணம், பகவானை பற்றி லீலைகள் நிறைய பேசணும். பெரிய பெரிய ஆச்சாரியாஸ் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க, எப்படி சாதனை பண்ணாங்க, எப்படி ஆத்மாவை வந்து கொண்டு வந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இதை வந்து நம்ம பேசணுமே தவிர வேறு எந்த விஷயமும் பிரஜல்பா. அதான் அன்றைக்கி நான் கிளாஸ் கொடுத்தேன் நம்ம கீதா மாதாஜியில், ஜனசங்கா பிரஜல்பா அன்றைக்கி கொடுத்த கிளாஸ். அதுதான் நிறைய அதை வந்து நம்ம 5-6 விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம பக்தி தொண்டு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எஃபெக்டிவாக நம்மளுக்கு போகும். நம்ம பக்தி தொண்டில் விழுறதுக்கு காரணமே வந்து விமர்சனம் பண்ணுறதுனால தான். நம்ம பேசுகிற பேச்சு எல்லாமே அதான் தர்மஸ்தானு சித்தபம்சம். இப்போ நம்ம படித்த ஸ்லோகம் அதுதான், அது பகவானுக்கு சம்பந்தமாகவே தான் இருக்கணும். இதை தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். இது வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே வராது. இது வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கணும், குருக்கிட்ட வேண்டிக்கணும். நான் எந்த பக்தரையும் விமர்சனம் பண்ணாமல் நான் பக்தி தொண்டை வந்து கொண்டு போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாக்குங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கொள்கையை நம்ம வந்து அதை வந்து நம்ம முயற்சி பண்ணால் அந்த பயிற்சி எப்பவும் சக்ஸஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். அதுதான் பிரபுபாதர் கூட சொல்கிறார், யாரையும் விமர்சனம் பண்ணாதாங்க. அப்படி விமர்சனம் பண்ணாமல் தான் நம்ம குருமராஜ் நம்ம இன்றைக்கி 60,000 சீடர்களை வந்து ஏற்றிருக்காரு. யாரையும் விமர்சனம் பண்ணுறதில்ல. அவர் கேட்குறத நீ என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உன்னோட இது கொள்கை என்ன, பக்தர்களை கொண்டு வா, எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, கொண்டு வா. அவரது எப்போ பார்த்தாலும் அதான் கேட்குறாரு. அவர் எத்தனை சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்க, எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து கல்டிவேஷன் ஆகிட்டு இருக்காங்க, இதான் கேட்குறாங்க. இதுதான் பிராமணனோட குவாலிட்டி. பிரபுபாதரோட முக்கியமான கொள்கையே அதுதான். கிருப்பனாரா எல்லாரையும் நீங்கள் பிராமணராக்குங்க. பிராமண பந்துவாக இருக்கக்கூடாது, பிராமணர் ஆக்கணும், எல்லாரையும் பிராமணர் ஆக்கணும். இப்போ நான் சொன்னேன், அந்த வீடியோ நோய் வந்த பிறகு என்ன பண்ணால் எல்லாருக்கும் வர மாதிரி இப்போ அவன் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவன் மென்டாலிட்டி அப்படி இருக்குது, எல்லாருக்கும் வந்துடணும். அது நான் கஷ்டப்படுறேன் இல்லையா, அவன் மற்றவனும் கஷ்டப்பட்டுமே, அப்படி அந்த மாதிரி ஒரு கொள்கை.
ஸோ இங்கே நம்ம அஸ்வத்தாமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட் சைட்டட் அப்படின்றாங்க. ஷார்ட் சைட்டட் என்ன அது புரியுதா உங்களுக்கு? சின்ன பார்வையில் தான் பார்க்குறான். அவனோட பார்வை எப்படி இருக்குன்னா ப்ராடாக வந்து யோசனை பண்ணுறதில்ல. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக வந்து பக்தி செய்யணும், அந்த மாதிரி ஒரு பார்வை இல்லை அவனுக்கு. தான் நல்லா இருக்கணும், தானுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். இதுக்கு வந்து ஷார்ட் சைட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஃபார் சைட்டட் அப்படின்னா எல்லாரையும் ஒரு திசையில் பார்க்குறான், எல்லா கோணத்துலையும் எல்லாரையும் பார்க்குறான். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்ற அந்த பார்வை கிடையாது. அது பிராமணருக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டி வரும். பிராமணருக்கு மட்டும்தான் அந்த குவாலிட்டி, அந்த குணங்கள் இருக்கும். ஆனால் அது இவன் பிராமணன் அல்லாதனால, ஏன்னா இவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சரியில்லை, இவனோட குணாதிசயங்கள் வந்து சரியில்லாதனால இவனுக்கு அந்த பார்வையை பார்க்க முடியல, எல்லாரையும் பார்க்க முடியல, அந்த பார்வையில் பார்க்க முடியல. அதான் யுதிஷ்டிர மகாராஜ் பாருங்கள், தர்மரை பாருங்கள், யாரையும் வந்து ஒரு எதிரியாக பார்க்குறது இல்லை. எல்லாரையும் அவங்களோட நண்பர்களாக பார்க்குறாங்க, அவங்களோட ஸ்நேகிதராக பார்க்குறாங்க, அவங்களோட சகோதரராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்களே தவிர மற்ற மாதிரி வேறு மாதிரி எந்த விதமான கருத்து அவங்ககிட்ட இது இல்லை. அந்த மாதிரி ஒரு கெட்ட குணங்கள் அவங்ககிட்ட இல்லை. ஸோ இந்த அதனால தான் பிரபுபாதர் எதுக்கு இந்த மாடர்ன் எஜுகேஷன் வந்து அடிக்கடி திட்டுறாங்க. நிறைய கிளாஸில் பார்த்துக்கிறேன், நிறைய லெக்சர்ஸில். இந்த இப்போ இருக்கிற அந்த வகுப்பு இருக்குது பாருங்கள், இந்த நவீனமான ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு ஏன் திட்டுறாங்க அப்படின்னு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? பிரபுபாதர் எதுக்காக? நீங்கள் கேட்டிருக்கீங்களா யாராவது? இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கல்வி. அந்த கல்வி பద్ధதியை நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போது நம்ம இந்தியாவில் ஆகட்டும், நம்ம தமிழ்நாடு, முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் அந்த கல்வியோட சிஸ்டம் இருக்குது பாருங்கள். அது பிரபுபாதர் இருக்கிற காலகட்டத்தில் வந்து வேறு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இல்லை, வேறு கவர்மெண்ட் இல்லை, அந்த கவர்மெண்ட்டில் என்ன சிஸ்டம் அந்த கொடுத்தாங்களோ, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எது கொடுத்தாங்களோ அது வந்து ராஸ்கல் ப்ராசஸ், இட் இஸ் எ இடியட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டிருக்காங்க பிரபுபாதர். எதுக்காக அந்த எஜுகேஷன் சிஸ்டமை திட்டினாங்க? என்ன காரணம் புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ಎಜುಕೇಷನ್ ಸಿಸ್ಟಮ್ ಅಂದರೆ ಇವಾಗ ನಾವು 1ನೇ ಕ್ಲಾಸಿಂದ ನಾವು ಓದ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. 10th 11th +2 ಕಾಲೇಜು, ಅದರಲ್ಲಿ ಸಿಲೆಬಸ್ಸು ಇಂಡಿಯಾ ಗೌರ್ಮೆಂಟ್ ಒಂದು ಸಿಸ್ಟಮ್ನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಒಂದು சிலபஸ்னை இன்ட்ரடியூஸ் ಮಾಡ್ತಾರೆ. ஒரு சிலபஸ் வந்து அதை வந்து அறிமுகம் பண்ணுவாங்க. அந்த சிலபஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டில் இருக்கிறோம், சிபிஎஸ்சின்னுவாங்க இல்லையா. இப்போ நம்ம சிபிஎஸ்சியில் அந்த ஒரு போர்ஷன் இருக்கும், ஒரு சிலபஸ் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் இருக்கும், ஐசிஎஸ்சில் ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 போர்டு இருக்குது நம்ம இந்தியாவில். அந்த 4 போர்டில் அவங்கவுங்களுக்கு அந்தந்த போர்டில் என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இப்போ இல்லை, அப்போ கொடுத்தது. அப்போ அந்த காலத்தில், நெஹ்ரு காலத்தில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒருபோதுமே இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறாரு. எதுக்காக அப்படி சொன்னாங்க? கரெக்ட், வெரி குட். ஒன்று வேற இந்த ஸ்லோகாக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன். இந்த ஸ்லோகாக்கு, அந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு, அந்த கல்விக்கு முக்கியமாக ஒரு இது இருக்குது, ஒரு ரேப்போர்ட் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. சம்ஸ்கிருதம் இல்லை, ஓகே, அது கரெக்டு. நல்ல குணங்களை வந்து இங்கே தான் நல்ல குணங்கள் வந்து அது எதுவுமே நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கல. இப்போ இருக்கிற கல்வியை, இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு எதுவுமே, அதனால தான் இப்போ மாற்ற சொல்கிறார். இப்போ இது விடமாட்டேன்றார் அவர். மோடி வந்து ரெடியாக இருக்கார், நிறைய பகவத்கீதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும், பாகவதம் இன்ட்ரடியூஸ் பண்ணும், ராமாயணம் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லி நிறைய வந்து அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மற்றவங்க விடமாட்டான்றாங்க. அதை மற்ற ஸ்டேட்டில் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான்றாங்க. இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன், அந்த பழைய கலாச்சாரத்தை மாறக்கூடாதுன்றதை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறது இவங்க விடமாட்டான்றாங்க. சில மாநிலங்கள்லாம் விடமாட்டான்றாங்க. நம்ம சவுத் இந்தியாவில், முக்கியமாக தென்னிந்தியாவில் வந்து விடமாட்டான்றாங்க. நாங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல, எங்களுக்கு தமிழ் சும்மா பேருக்கு தமிழ்னு சொல்லி அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஓட்டு வாங்குறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் பிரபுபாதர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வகுப்பு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த வகுப்பு என்னாச்சுன்னா, இந்த சிலபஸ் என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் எதுக்காக தயாரிக்கிறாங்க? அணுகுண்டு எதுக்காக தயாரிக்கிறாங்க? ஒருத்தரை வந்து சுட்டு கொள்றதுக்காக. இதுதான் கல்வியா? இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் நம்மளுக்கு தேவையா? இந்த மாதிரி ஒரு சிலபஸ் நம்மளுக்கு தேவையா? அதனால என்ன ஆகுது, ஒரு நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டு மேலே வந்து போடுறான், அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டு மேலே போடுறான். நீங்கள் கொடுத்த இந்த எஜுகேஷனுக்கு, இந்த கல்விக்கு, இந்த ப்ராசஸ், இந்த எஜுகேஷன் ப்ராசஸ்க்கு இதுதான் ரிசல்ட்னு சொல்லி பிரபுபாதர் திட்டார். இந்த மாதிரி ஒரு கல்வி நம்மளுக்கு தேவையில்லை. அதனால ஒரு நபரையும் அந்த கிருப்பண்ணா, அந்த குணத்தை இருக்காங்க பாருங்கள், அந்த குணத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க பிரபுபாதர். இப்போ நம்மளே ஒருத்தராக ஒரு ஃபேமிலியை ஒருத்தர் சேஞ்ச் ஆகிட்டா அது வந்து நாட்டுக்கு அப்படியே பரவும். அது நாடு எல்லாம் பரவும். ஒருத்தரோட குணாதிசயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் நாடு ஃபுல்லாக அது சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், பிரபுபாதர் ஒரே ஒருத்தர் தான்
வைஷ்ணவராக மாறினார். உலகத்தையே உலகத்தையே மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். அவர் ஒரே ஒருத்தர் தான் உலகத்தையே மாற்றிட்டார். நான் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தையே மாற்றிட்டார். எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்போ வந்து பிராமணராக இருக்காரு. பிராமணருக்கும் உயர்ந்தமான ஒரு நிலை வைஷ்ணவர் நிலை, அந்த வைஷ்ணவ நிலை இருக்காங்க இப்போ எல்லாருமே. அதான் பிரபுபாத் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அ யூஸ்லெஸ் எஜுகேஷன்ன்றாங்க. ஏன்னா அது அணுகுண்டு வந்து தயாரித்து என்ன பண்ணுது, நம்மளே வந்து ஒருத்தர் சண்டை போட்டு உடல் விட்டுட்டே இருக்காங்க. உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு இப்போ. அதை வேண்டான்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மதங்களை வந்து நீங்கள் வந்து உருவாக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இயக்கத்தை வந்து நீங்கள் உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அந்த அஸ்வத்தாமத்தோட மென்டாலிட்டி வந்து தாமசிக்கமாக இருக்குது, தாமசிக்கமான மென்டாலிட்டி இருக்குது. அந்த மென்டாலிட்டியை வந்து நம்ம வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோக்கில் சொல்கிறாங்க. ஸோ அது அப்போது எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம உருவாக்கணும், எந்த மாதிரி ஒரு உணர்வை நம்ம வந்து வரவேற்கணும் நம்ம இது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கேட்டால் பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார், சவை பும்ஷா பரோதர்மா சொல்கிறாங்க. எதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைத்துக்கி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசித்ததி. ஃபஸ்ட்டு அத்தியாயம் கேண்டோ, செகண்ட் அத்தியாயம் 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து எல்லாருமே மனப்பாடம். யூ ப்ளீஸ் நோட் டவுன் அண்ட் சென்ட் இட் போஸ்ட் இட் இன் த குரூப் இன் தமிழ் ஆல்சோ. ஸோ இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் பக்தி. ஒரு டெஃபினேஷன் என்னென்னா, ஒரு விளக்கம் என்னென்னா பக்திக்கு அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மா தனாவிரதம் அனுகுல்யேன கிருஷ்ணசீலம் பக்தியுத்தம். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சவை பும்சா பரோதர்மா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டு நம்ம பண்ணுற தூய்மையான பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதுவுமே பலன் எதிர்பார்க்கக்கூடாது. வித்தவுட் இன்டர்பிரிட்டேஷன். எந்த காரணத்தை கொண்டு நம்ம பண்ணும்போது பக்திக்கு வந்து தடை இருக்கக்கூடாது, எதுவுமே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணுமா, அது சொல்கிறோம். நீங்கள் இப்படி நம்ம பண்ணுற பக்தி தொண்டை வந்து எனக்கு இது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அது ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் சொன்னால் நம்ம யாருமே பக்தி தொண்டே செய்ய முடியாது. அப்படி வந்து அந்த ஸ்டைலில் போக சொல்கிறாங்க. நீங்கள் பக்தி தொண்டு பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வரவேற்காதீங்க. வரவேற்காமல் இருந்தால் கூட அது வரும், தேடிட்டு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அது தேடிட்டு வரும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு வர தடையை நம்ம தடை போடணும். நம்ம தடை போட்டு நம்ம பக்தி தொண்டை நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். எந்த இன்டர்ப்ஷன் இருக்கக்கூடாது, எது வந்து தடையே இருக்க அப்டக்கிளே இருக்கக்கூடாது, இடைஞ்சலே இருக்கக்கூடாது நம்ம பண்ணுற பக்திக்கு. அந்த மாதிரி பக்தியை நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம அந்த மாதிரி பக்தியை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அஹைத்துக்கி அப்ரதிஹதா வித்தவுட் காசிங் எனி இன்டர்பிரிட்டேஷன் அப்படிதான் சொல்கிறாங்க. அப்புறம் எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அன்மோட்டிவேட்டட், எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது நம்ம பண்ணுற பக்தியில். ஸோ இப்போ நிறைய, ஏன்னா இப்போ கலியுகத்தில் நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றதே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து நம்ம பெரிய இதாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நபர் வந்து ஃப்ளைட்டில் போகிறாரு, கீழே இருந்து பார்க்கும்போது எல்லாமே பெருசாக நம்மளுக்கு தெரியும். பில்டிங்கெல்லாம் பெருசாக தெரியும், மனிதர்கள்லாம் பெருசாக தெரிவாங்க, மரம் செடி எல்லாமே பெருசாக தெரியாங்க. அது சின்னதாக நம்ம பார்வையை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம மேலே பறந்துட்டே போகணும். மேலே பறக்க என்ன ஆகுது, அப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது, எல்லாமே சின்ன புழு பூச்சி மாதிரி தான் தெரியும். அப்படி பார்க்க சொல்கிறார் பிரபுபாதர். பிரச்சனைகள் எல்லாமே அந்த மாதிரி பாருங்கள் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பார்க்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்கணும். பக்தியில் தொடர்ந்து பக்தியில் இருக்கணும். தொடர்ந்து இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதில்ல, நம்ம கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதில்ல. இந்த பிரச்சனையே நம்ம பெரிய பிரச்சனையாக நினச்சிட்டு இருந்தால் நம்ம பக்தி தொண்டே நம்ம இதில் பண்ணவே முடியாது. நம்மளுக்கும் சில பாலிசிகள் வச்சுக்கணும், நம்மளுக்கும் சில இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க இல்லாத சமயத்தை நம்ம கடைப்பிடிச்சிடணும். எல்லாமே நம்ம நினச்சா நம்ம வேணும்னு சொல்லி நம்ம பண்ணணும், நான் பக்தி தொண்டை வந்து தீவிரமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படியோ ஒரு விதத்தில் பகவான் வந்து நம்மளுக்கு அந்த அமைப்பு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்துருவோம். எப்படியோ அவங்க கூட சேர்ந்துருவோம். ஏன்னா அவங்களோட பிரபாவம் வந்து தாக்கும். மாயாவோட பிரபாவம் அவ்வளோ ஆக்கர்ஷணையாக இருக்கும். நம்மளை வசிக்கிற சக்தி மாயாக்கு இருக்குது. கிருஷ்ணரையும் மாயாவும் பக்கத்தில் நிற்க வச்சா யாருக்கு நம்ம அட்ராக்ட் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? மாயா தான் அட்ராக்ட் ஆகும். மாயாக்கு அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்ற ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி மாயாக்கு. அந்த கிருஷ்ண பக்தி பண்ணால் நம்ம மாயா கிட்ட வராது. கிருஷ்ணனை வந்து நம்ம பக்கத்தை எப்பவும் வர வச்சுக்கணும்.
கிருஷ்ணரை நம்ம கூடயே நம்ம கட்டி பிடிக்கணும். கிருஷ்ணனை பாதத்தை கட்டி பிடிக்கணும். அப்போ மாயா கிட்ட வராது. கிருஷ்ணா இருந்த மாயா வரமாட்டாங்க. மாயா இருந்தால் கிருஷ்ணா வரமாட்டாங்க. அதான் சொல்ல வரேன். நீங்கள் கிருஷ்ணரை வந்து வரவேச்சு அவரோட பாதத்தை வந்து அவர் பாதத்தை பிடிக்கணும்னு என்ன அர்த்தம்? ஃபோட்டோவில் போய் கிருஷ்ணா பாதத்தை பிடிச்சிட்டு கிருஷ்ணா பாதத்தை பிடிச்சிட்டு அப்படின்னு கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரோ, கீதை என்ன சொல்லியிருக்காரோ, பாகவதம் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து கடைப்பிடிச்சாலே போதும். அதுக்கு தான் அவர் குரு அனுப்பிச்சிருக்காரு, கீதையை கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது தான் பாதத்தை பிடிக்கிறதுக்கு. அது கட்டியாக அதை நம்ம கடைப்பிடிச்சா மாய கிட்டவே வராது. அசாமியில் பாருங்க, டக்குன்னு இதாகிட்டாரு. பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு விலை மாதுவோட இது பார்த்துட்டு அங்கே ஈர்ப்பு சக்தியோட அவரோட ஈர்ப்பு சக்தி பார்த்துட்டு அங்கேயே அவர் அடிமையாயிட்டார். ஹரிதாஸ் தாக்கூர் பாருங்க, எவ்வளோ பெரிய அந்த உலகத்து அந்த அந்த வட்டாரத்திலே அந்த மாதிரி அழகி கிடையாது. அந்த ஒரு அழகி வேஷ்யா வந்தால் கூட அவர் ஆக்கர்ஷன் ஆகலை. அவரை வந்து வசிக்கிற சக்தி அவரால் முடியல. நாமத்தை சொல்லிட்டே இருக்கார். அவர் தூய்மையான நாமத்தை சொல்லிட்டு இருக்கார். அவரை ஒன்றும் பண்ண முடியல. அதான் தூய பக்தருக்கும் மற்ற சாதகருக்கும் இருக்கிற வந்து ஒரு வித்தியாசம். தூய பக்தர் என்றைக்குமே வசீகரம் ஆக மாட்டாங்க. கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்தால் மாயா கிட்ட வர மாட்டாங்க. ஸோ அதனால் அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்டு வைப்ரேஷன் பற்றி சொல்கிறாங்க. இதில் எந்த ஸ்லோகம் அது? 19 20 பாருங்கள். பியூரிஃபிகேஷன் ஆஃப் சவுண்டு 20ஆம் ஸ்லோகா. எதுக்காக இந்த சங்கு ஊதுறாங்க உங்களுக்கு தெரியுமா? கோயிலில் வந்து இப்போ நம்ம கோயிலில் நீங்கள் பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து 6 தடவை 8 தடவை சங்கு ஊதுவாங்க. இந்த சங்கு ஊதுறது எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா? ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பாருங்கள், அங்கே சங்கு பேர் இருக்குது, சங்கு ஊதுறதை பற்றி எல்லாத்தையுமே இருக்குது. ஏன் இந்த சங்கு ஊதணும், எதுக்காக இங்கே சங்கு ஊதணும்? பிரபு சொல்கிறாங்க பாருங்க. கரெக்ட், அது ஒரு விஷயம். கரெக்ட் தான், அது ஒன்று கரெக்ட் தான். வேற கணதல் இது ಏನಾಗುತ್ತೆ? ಅಲ್ಲ, ಶಂಕು ಊದೋಕ್ಕೆ ಉದ್ದೇಶ ಏನು? ಯಾಕೆ ಊದ್ತಾರೆ ಶಂಕನ? ಶುಭ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೆ. ಅಮಂಗಲಕರ ಇರೋ ಇದು ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಹೊರಟೋಗಿ ಶುಭ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೆ ಅಂದರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಪ್ರತಿಯೊಂದು ಜನರಿಗೂ ಒಂದು ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಕಲ್ಯಾಣಕರವಾದ ಲೋಕ ಕಲ್ಯಾಣ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಅರ್ಥ. ಅಶುಭ ಕಾರ್ಯವಾದ ಏನದು ಇದ್ರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ತೊಲಗಿಸಿ ಏನಾಗುತ್ತೆ, ಶುಭ ಕಾರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. ஃபாரினில் சியாட்டோன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உண்மையாக நடந்துருக்கிறது. ஒரு பக்தர், ஒரு மாதாஜி, அந்த மாதாஜி ரெகுலராக கோயிலுக்கு வந்துட்டு இருந்தார். ரெகுலராக இது நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒரு விஷயமும் வந்து பகவத்கீதையில் இருக்கிறது வந்து உண்மையாக வந்து இதில் நம்ம வந்து பார்க்கலாம், லைஃப்பில் பார்க்கலாம். அந்த மாதாஜிக்கு வந்து நைட்டு 1 மணி ஆனால் போதும், பேய் வந்து பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்கும், பயங்கரமாக சித்திரமிச்சு கொடுக்கும். கரெக்டாக 1 மணிக்கு, எப்படி பிரம்மச்சாரிஸு, வைஷ்ணவாஸு, குரோசர் எல்லாமே 4 மணிக்கு டான்னு ஏஞ்சி போய் மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி கரெக்டாக 1 மணிக்கு வந்து படாத பாடு படுத்துவாங்க அந்த மாதாஜிக்கு. அந்த மாதாஜி ஓன்னு கத்துறது, அப்புறம் அந்த துணியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போடுறது, அந்த மற்ற இது செவரெல்லாம் இடிக்கிறது, நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா ஃபிலிம்லலாம். அதோட மோசமாக 1 மணிக்கு வந்தால் பயங்கரமான சித்திர ஹிம்சை, அந்த பேய் படாத பாடம். அந்த மாதிரி ஒரு காட்டத்தை கொடுத்து அந்த மாதாஜினால் இது பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா வீடு எல்லாமே மெஸ்ஸாக கிடக்குது. எங்கெங்கேயோ சேரெல்லாம் அந்த பக்கம் இருக்குது, டேபிளில் இந்த பக்கம் தூர போட்டிருக்காங்க. நிறைய பக்தர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது பிரபு, இந்த மாதிரி இருக்குது மாதாஜி, நான் என்ன பண்ணுறது, ஏதாவது எனக்கு ஒரு வழி கொடுங்க. அவங்க ஹரிநாமத்தை சொன்னாங்க, கோயிலுக்கு வராங்க. என்ன பண்ணாலும் அந்த 1 மணிக்கு மட்டும் அது ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு அந்த சித்திரம்சை கொடுத்துட்டு தான் போகும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய மற்ற இந்த மாயாவாதிசெல்லாம் இருப்பாங்க இல்லையா, மந்திரம் இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள அழைச்சி வந்து வீட்டிலலாம் சில பரிகாரமெல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. அப்புறம் அந்த மாதாஜி அந்த நாடை விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க, வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க, மற்ற நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் அங்கேயும் டைம் வேறு, அதே 1 மணி அந்த ஊரில் அந்த நாட்டில் என்ன டைமோ அந்த டைம் கரெக்டாக வருது. அந்த பேய் எங்கே போனாலும் விட மாட்டேங்குது. அப்புறம் 3வது அந்த கண்ட்ரிக்கு, அவங்க நல்ல பணம் இருக்கிறவங்க 3வது நாட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அங்கே போனாலும் அதே மாதிரி தான்ப்பா, இது எங்கே போனாலும் இதே மாதிரி தான் ஆகிட்டுருக்கு.
அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் சியாட்டோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி பக்தர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பக்தர் என்ன பண்ணாங்க, கரெக்டாக 1 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு டோரில் நின்றுட்டு ஷங்க் எடுத்து ஊதிருக்காங்க. ஊதிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் நரசிம்ம கோச்சா சொல்லிட்டே இருங்க, பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருங்க, நான் கரெக்டாக 1 மணிக்கு வரேன், அது ஒன்று பார்த்துடலான்னு சொல்லி. அவர் தூயமான பக்தர். அவருக்கு நல்ல என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது. யார் மேலே நம்பிக்கை இருக்குது? பகவானோட நாமத்து மேலே நம்பிக்கை இருக்குது. குரு ஆச்சாரியாஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கட்டளைகள் மேலே அந்த அளவுக்கு தீவிரமாக கடைப்பிடிக்கிற ஒரு சாதனை அவர் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த காஞ்சி ஊதின பிறகு அந்த 1 மணிக்கு வர அந்த பேய் வந்து பேசாமல் வெளியே போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வந்து வெளியே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த அந்த சத்தம் கேட்ட உடனே வெளியே போயிடுச்சு. இது உண்மையாக நடந்திருக்குது. நான் வந்து கதை சொல்லி உங்களை வந்து நம்பிக்கை வச்சு உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணின்றதை வந்து கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணல. உண்மையாக நடந்திருக்கு. அதனால் பகவானோட பக்தியில் வந்து சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து நம்பலைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மாதிரி ஒரு முட்டாள்கள் யாருமே கிடையாது. அதனால் அதுக்கு முதல்ல வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுக்கணும். அந்த சப்தத்தில் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது, வலிமையான ஒரு சக்தி இருக்குது அந்த சப்தம். அதனால தான் சப்த பிரம்மா அப்படின்னு சொல்கிறார் பகவானுக்கு. சப்த பிரம்மான பகவான் வந்து சப்தத்தில் இருக்கார். அதனால தான் நாமத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல். பாருங்கள் எத்தனை பேர் சேஞ்சாக இருக்காங்க பாருங்கள். நாமத்தில் பாருங்கள் உலகத்தில் எத்தனை பேர் சேஞ்சாக இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் வந்து சாந்தி உருவாக்கணும்னு சொல்லி வைசாகப்பட்டினத்தில் 500 பிரம்மச்சாரிகள் ஒரே இடத்துல சேர்த்துருக்காங்க. ஒரே ஒரு மாதாஜி 500 பிரம்மச்சாரிகளை வந்து 50 சன்னியாசிகளை வந்து வெளியே ஸ்டேட்டில் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பீகார் அவங்களெல்லாம் வரவழைச்சு ஒரு இடத்துல சேர்த்து விசாகப்பட்டினம் ஃபுல்லாக ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி அங்கே போலீஸ்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி, கவர்மெண்ட்கிட்ட பர்மிஷன் வாங்கி கண்டினியூஸாக 3 நாள் 4 நாளும் அங்கே மீட்டிங் இருந்தது, பிரம்மச்சாரி மீட்டிங். 4 நாளும் நகர சங்கீதம் போயிருக்காங்க. ஸோ அந்த சப்தத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வலிமையான ஒரு சக்தி இருக்குது. ஆனால் நம்ம நம்பிக்கை இல்லை. நம்மக்கிட்ட நம்ம வந்து நம்புறதில்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு ஆகுது, நம்மளுக்கு எல்லாமே ஆயிடுதா அப்படின்னு. நம்மளுக்கு அந்த மாதிரி அதில் வந்து இது இல்லை. ஏன்னா ஆவலா இல்லை. நம்ம இன்னும் ஒரே கட்டத்தை இருந்துடக்கூடாது. எல்கேஜிலே இருந்துதான் ஆகுமா? படிப்படியாக நம்ம போகணும் இல்லையா? இங்கே வந்திருக்கீங்க இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுலேயே இருந்துடக்கூடாது என்றது நான் சொல்கிறது. அந்த கட்டளைகளை வந்து கரெக்டாக நம்ம கடைப்பிடிக்கணும். கட்டளைகள் தான் ரொம்ப முக்கியம். கிளாஸுக்கு மட்டும் வந்து அதில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது நான் சொல்கிறேன். அதை வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து நம்ம நடைமுறையில் நம்ம கொண்டு வரோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் பக்தி பண்ண ஆகாது, மற்றவங்களுக்கும் பக்தியை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். அப்போ தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அதான் கீதையில் 18 சாப்டரில் சொல்கிறாங்க. அடிக்கடி நான் அதான் சொல்கிறேன். அவங்களோட கட்டல் நம்மளோட சாதனை வந்து நம்ம கரெக்டாக செய்யலைன்னா அப்போ நம்ம வந்து பகவான் மேலே வந்து கேர்லெஸ்ஸாக பார்க்குறோன்ற அர்த்தம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து சரியாக பால் கொடுக்குறதோ இல்லை வந்து சாதத்தை ஊற்றுறதோ இதெல்லாம் நம்ம வந்து சரியாக பார்க்காம இருப்போமா? எவ்வளோ அக்கறையாக நம்ம பார்க்குறோம். அதோட அக்கறையாக நம்ம பார்க்கணும். பகவானை வந்து அக்கறையாக பார்த்தா அவர் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க 9:29 அனன்யச்சிந்தயந்தமாம் ஏ ஜன பரிபாஸ்தே தேஷாபி நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். என்ன நீ பார்த்துக்கோ, நான் உன்னோட இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம காலில் இருக்கிற அந்த நகத்தில் இருக்கிற வந்து இது தூசி மாதிரி அவங்களுக்கு. சும்மா அப்படி கண்ணை திறந்து அப்படி பார்த்தாலே போடும், நம்ம எங்கேயோ போயிடுவோம். அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வர ப்ராப்ளம். அதுதான் இந்த அஸ்வத்தாமா மாதிரி மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. பிராமணோட மென்டாலிட்டி நம்ம இருக்கணும். அந்த குணங்களை வந்து நம்ம வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்க வீட்டுக்குன்னா 12 மணிக்கு செத்து போனவங்க எல்லாம் பேசவே முடியாது. இதெல்லாம் உண்மை. கண்டிப்பா கூட கட்டாயிடுச்சு. இல்லக்கு வேலைக்கு ஆகலைச்சு. ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு பக்கம் வருவாங்க. நான் வளர்ந்து பார்த்துட்டு நரசிம்ம பிரேயர் பாருனாதான் போவோம். பாத்தீங்களா? போகவே போவாது, வந்து அழுத்திடும். இப்பதான் கொஞ்ச நாளா காணும். நீங்க பயங்கர போறாங்க.
எங்க பிரபு கேட்டு பாருங்க. எதுக்கு வளர்றதுக்கு எழுது சீனி ஒரு பக்கம் வந்து நரசிம்ம பிரேயர் பாடுவாங்க கட்டில கிட்ட நான் எல்லாம் முடியலாம் பாடினாதான் அது போகுது. பத்தியா? ஸோ இப்போதான் உண்மைகளெல்லாம் வெளியே வருது. ஆனால் சில பேர் சொல்ல மாட்டாங்க, மாதாஜி கரெக்டாக சொல்கிறாங்க, சில பேருக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதனால் மந்திரத்துக்கு வந்து வலிமையான சக்தி இருக்குது. நரசிம்மாவோட கவச்சம், நரசிம்ம ப்ரேயரு, ஹரிநாம மந்திரம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாத ஒரு சீக்ரெட்டு, குரு மகாராஜோட பிரணாம மந்திரம் சொல்லி ஒருத்தர் வந்து எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பாதுகாப்பு வாங்கியிருக்காங்க. குரு மகாராஜ் பிரணாம மந்திரத்தை சொல்லி அவர் சென்னையில் இப்போ கூட சென்னையில் இருக்கார் அந்த பக்தர். அடிக்கடி அவர் குரு மகாராஜ் பிரணாம மந்திரம் சொன்ன உடனே அவருக்கு எந்த விதமான அபாயத்தை இருந்தால் கூட அவர் அது பாதுகாப்பு கொடுக்குமா. அதனால் யாருமே பயப்படாதீங்க, எந்த பேய் பிசாசி நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை பண்ணால் கூட அதனால தான் நான் கண்டி மாலை போட சொல்கிறேன் எல்லாரையும். இல்லை ஒரு நிமிஷம் மாதாஜி, அதனால தான் நான் கண்டி மாலை போட சொல்கிறேன். ஏன்னா ஒரு நிமிஷம் மாதாஜி, இது எதுக்காக போட சொன்ன தெரியுமா? துளசி மகாராணி இருக்கிற இடத்துல யாரும் வரமாட்டாங்க. அப்படி வந்தால் கூட மறுபடியும் ரிட்டர்ன் போயிடும். துளசி மாலை போடுறதுக்கு சில தகுதிகள் இருக்குது, அந்த தகுதிகளை வந்து நீங்கள் அடையணும். இந்த துளசி மாலை போடுறதுக்கு முக்கியமாக நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் சாப்பிட்றதுல தான் நீங்கள் போடலாம். ஆனால் வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடக்கூடாது. ரஜோகுணம் தமோகுணம் இருக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு யாருக்குமே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் பக்தர்கள் இருக்கிறவங்க 16 ரவுண்ட் சாண்ட் பண்ணுறவங்களாம் தைரியமாக நீங்கள் வந்து சாண்டிங் இது மாலை போடலாம். வெங்காயம் பூண்டு சாப்பிடாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால், நான் வெஜிடேரியன் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஒரு ரவுண்டு கண்டிப்பாக நீங்கள் போடலாம். எல்லாருமே பயப்படாதீங்க. அதனால் ఎవరు పిలుచుకోరా ఎవరు ప్రభు పేరు తమిళ யார் மாதாஜி? அது நம்ம இதுக்கு வந்தாங்க பிரபுவோட புதன்கிழமை, நம்ம லாஸ்ட் புதன்கிழமை இது ஃபங்க்ஷன் பண்ணாங்க. பிரபு ரிட்டையர் ஆச்சு. அவர் பேர் என்ன மாதாஜி? கம்பெனிக்காரங்க. ராசாத்தினா வாவுரா இல்லை ராசாத்தி தான். வெள்ளையா இருக்காங்க அவங்க தானே, கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. கரெக்ட், அவங்க தான் கேட்டதா புக்கு, பாகவதம் புக் கேட்டது அவங்க தானா? வெரி குட். அவங்க பாருங்க, நம்ம சொல்லவே தேவையில்லை. சத்சங்கத்துக்கு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இப்ப நான் சொல்ற கருத்துக்கள் எதுவுமே வந்து நான் சொந்தமா எதுவுமே நான் சொல்றதில்லை, சொல்லவும் கூடாது. நம்ம என்ன ஆச்சாரியா சொல்லியிருக்காங்களோ, எங்க சிக்ஷா குரு என்ன சொல்லியிருக்காங்களோ, எங்கள் சீனியர் டிவோடிஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ, அதை தான் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன் தவிர சொந்தமான கருத்துக்கள் எதுவும். இப்போ சொன்னது அந்த பேய் பிசாசெல்லாம் என்னோட சொந்தமான கதைகள் கிடையாது. எதுவும் உங்களை பயம் எடுத்துட்டு இவங்க ஹரிநாமத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் கதை கட்டதான். அதுக்காக யாருமே பயப்படாதீங்க. அது என்ன தெரியுமா? நம்மளோட சூக்ஷ்ம தேகம், அவ்வளோதான். அது சூக்ஷ்ம தேகம் தான் அந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அதாவது இந்த மாதிரி என்னது தற்கொலை பண்ணிக்கிட்டால் அந்த மாதிரி ஆகும். தற்கொலை பண்ண அவங்க வந்து அவங்களுக்கு எந்த விதமாக என்னைக்கு வந்து அவங்க வந்து உடல் விடுறாங்களோ அந்த உடல் விடுற காலகட்டத்தை வரைக்கும் அவங்க வந்து சுற்றிட்டே இருப்பாங்க, பேய் மாதிரி சுற்றிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு அது பயமாக இருக்கும், பார்க்குறது ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம ஏதாவது செஞ்சுருந்தால் தான் நம்ம கூட நம்மளை வந்து கொஞ்சம் தாக்குவாங்க. ஆனால் பக்தர்களான அது கூட கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். அந்த பக்தின்றது வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த உள்ளே வரக்கூடாது, அந்த வெளியே துரத்துற அளவுக்கு நம்ம கிட்ட தூய பக்தி இருந்தால் உள்ளே வர மாட்டாங்க. முக்கியமாக துளசி மகாராணி இருக்கிற இடத்துல, கண்டி மாலை இருக்கிற இடத்துல, ஹரிநாம ஸ்மரணம் வந்து சுத்தமாக ஜபம் பண்ணுற இடத்துல வந்து கிட்ட கூட வர முடியாது. நம்ம என்னதான் அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்துருந்தா கூட பகவான் என்ன பண்ணுவார், எனக்காக வாழ்க்கையை வந்து இவர் நடத்துகிறாரு. அதனால் நான் எந்த காரணத்தை கொண்டு இவங்களை பகவத்கீதையிலே சொல்கிறாங்க, நமே பக்த பிரணயசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் பக்தரை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அசுரமான குணங்களை வந்து நம்ம வளர்த்துக்கூடாது. அதான் எங்கள் அசுத்தமா வச்சு நம்மளுக்கு சொல்கிறாங்க இங்கே. ஸோ அதனால் ஏதாவது கருத்துக்களை தான் நீங்கள் சொல்லலாம், இல்லைனா ಕೇಳ್ವಿ ಅಂತ ಕೇಳಲ್ಲ. ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹೌದು ಇದಾರೆ ಅಂತ. ಇವು ತಪಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇನ್ನೂ ತಪಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಿಮಾಲಯ ಪರ್ವತದಲ್ಲಿ ತಪಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ನೋಡ್ಕೊಂಬರೋಕ್ಕೆ ಒಂದು ಟೂರ್ ಹಾಕ್ಬೋದು, ಬೇಕಾದ್ರೆ ಹೋಗಿ ಕೋಳಪ್ರಭು ಹಿಮಮಲಯಕ್ಕೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಂದು ಏನು ಗೊತ್ತಾ, ಮುಖ್ಯವಾದ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಏನು ಗೊತ್ತಾ, ಯಾರು ಹೇಳ್ತೀರಾ? ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್
நெக்ஸ்ட் ப்ரீச்சிங் ப்ரோக்ராம் நரசிம்ம ஜெயந்தி. இப்போ நரசிம்ம ஜெயந்தி வந்து கோயிலில் வச்சுக்கலாமா எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லி, ஏன்னா கோயிலில் வச்சா நிறைய பக்தர்கள் பார்ப்பாங்க, புது புது இது ஆத்மாக்கள் வருவாங்க. அதனால நான் கோயிலில் வைக்கலாம் சொல்லி பிளான் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க, உங்களோட விருப்பம் என்ன, உங்களோட ಪ್ಲಾನ್ எப்படி? ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಬಿಡೋಣ ನೋಡೋಣ. ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳೋಣ, ಇಲ್ಲಾಂದರೆ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಬರೋರಿಗೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಇದು ಮಾಡ್ಕೊಡೋಣ, ಒಂದು ಅವಕಾಶ ಮಾಡ್ಕೊಡೋಣ. ಒಂದು ರೆಂಟ್ ಸಿಂಪಲಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಬಿಡೋಣ ಸರ್. ಕರೆಕ್ಟ್, ಅದೇ ನಮ್ಮ ಮಂಟಪ ಇದೆಯಲ್ಲ ಮನೇಲಿ ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ನರಸಿಂಹರನ್ನ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಪ್ರಸಾದ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣ ಕಥಾ ಒಂದು ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ 1 hour ಕೀರ್ತನ, 10 ನಿಮಿಷ ಕೀರ್ತನು, 3/4 ಗಂಟೆ ಕಥಾ, ಆಮೇಲೆ 1 hour ಅಭಿಷೇಕ. ಸಿಂಪಲಾக நம்ம முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க மாதிரி? 30ஆம் தேதி வியாழக்கிழமை வருது, தர்ஸ்டே. முன்னாடி பிளான் போட்டு உள்ள சுவாமிக்கெல்லாம் பூ அரேஞ்ச்மென்ட் பண்ணிடலாம். அது பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். சின்னதாக வச்சுக்கலாம், பின்னாடி மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன், அவ்வளோதான். சைடில் அந்த இதெல்லாம் கிடையாது. வேணுகோபால் சாமிக்கு பூ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். வேணுகோபால் சாமிக்கா? வேணுகோபால் சாமிக்கு நிறைய பேர் கொண்டு வராங்க மாதாஜி. அந்த வேணுகோபால் சாமியோட அவதாரம் தான் இவர் நரசிம்மர். நம்ம மூடு அது கிடையாது. நரசிம்மரோட அருள் வந்து எல்லாருக்கும் போகணும்னு தான், எல்லாம் ஒன்று தான். வேணுகோபால் வேற, நரசிம்மர் வேற இல்லை. யாருக்கு அது நம்ம விடுவாங்களா? நம்ம அலோவ் பண்ணால் நம்ம பண்ணலாம் மாதாஜி. அலோவ் பண்ணால் உள்ளே நானே போய் பூஜாரியாக ரெடியாக இருக்கிறேன், நானே போய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அவங்க அலோவ் பண்ணி நான் சொல்ற மாதிரி அந்த ஸ்டைல்ல வந்தா நான் ரெடியா இருக்கிறேன். நம்ம எப்படி தனியா செஞ்சு வேணுகோபால் தனியா செய்ய முடியும்? நம்ம நரசிம்மர் தான் செய்ய முடியும். அத நரசிம்மர் செய்யலாம். ಅಲ್ಲೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರೋದು, ಅಲ್ಲಿ ಮಾಡಕ್ ಹೋದನೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರೋದು. ನಾನು ವೇಣುಗೋಪಾಲ್ ಸ್ವಾಮಿ ಅವ್ರು ಹೋಗಿ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡ್ದೇನೆ ಏನ್ ಕಾವಲ್ಲ ಈ ನಡುವೆ ಇದು ಕೂಡ ಅಬ್ಸೆಸ್ ಇಲ್ಲ. அது மட்டும் கிடையாது, உள்ள எதுவுமே வைக்க கூடாது ஐட்டம். இப்போ ஐயர் அந்த மாதிரி பேசுறாரு. ஏன் கவலை, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இப்போ நம்ம உள்ள போனாலே என்ன வேணும் ஸ்விட்ச் போட்டுக்கோ அப்படி பேசுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவர் போய் நம்ம மாலை கொடுக்கறது, நம்ம நரசிம்மர் பண்ணா வேணுகோபால் பண்ண மாதிரி தான். அவங்களுக்கு வேணா பண்ணலாம், வேணுகோபாலுக்கு பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. அவங்க எதுவும் அலோவ் பண்றது இல்ல. அவர் எப்படின்னா யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி இதுல இருக்காரு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னும் டைம் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, ப்ரேயர் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே. இந்த ப்ரேயர் எதுக்குன்னா யார் வீட்லையும் பேய் பிசாசு உள்ள வரக்கூடாதுன்னு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா